ஓட்டுக்கு பணம் கொடுப்பது ஜனநாயகமாகுமா? வாக்கு எந்திரம் நம்பத் தகுந்ததா? ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா? கேட்டு பாருங்கள் விடியல் குகனின் மன ஓசையை. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பகிர்ந்திடுங்கள். தமிழகத்தில் இன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வயது வந்த அனைவருக்கும் வாக்கு உரிமை என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை ஆகும். வாக்குரிமை இருந்தால் மட்டும் போதாது. மக்களின் உண்மையான விருப்பம் தேர்தல் முடிவுகளிலும் சரியாக பிரதிபலிக்க வேண்டும். மக்களின் விருப்பங்கள் சுதந்திரமாக உருவாகுகிறதா என்ற கேள்வி இன்று எழுந்துள்ளது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முறை நாட்டில் பரவலாக ஏற்பட்டுவிட்டது. இதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடெல்லாம் இல்லை. வசதி வாய்ப்பு இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. வாங்குகின்ற மக்களுக்கும் இப்போது கூச்சநாச்சம் எல்லாம் எதுவும் இல்லை. சம்பாதித்தைத் தானே கொடுக்கிறார்கள், இருப்பதைத்தானே கொடுக்கிறார்கள். கொடுப்பதை வாங்கிக் கொண்டு விருப்பப்படி வாக்களிப்போம் என்று சொல்லுகிறார்கள். கொடுப்பது எல்லோருக்கும் கொடுத்து விடுவதாக தெரியவில்லை. தங்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று உறுதியாக தெரிபவர்களுக்கு மட்டும்தான் பணமோ பொருளோ கொடுப்பதாக தெரிகிறது. உறுதியாக தங்களுக்கு போட மாட்டார்கள் என்று தெரிந்தவர்களுக்கு பணம் கொடுப்பதில்லை. யாருக்கு போடலாம் என்று ஊசலாட்டமாக இருப்பவர்களை தான் எல்லா தரப்பினரும் வளைத்து கொண்டு தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள பார்க்கிறார்கள். அதில் யார் அதிகம் வெற்றி பெறுகிறார்கள், அப்படிப்பட்ட வாக்குகள் எத்தனை சதவீதம் என்பது அந்தந்த தொகுதியின் தேர்தல் முடிவுகளை பாதிக்க கூடிய அம்சங்களாக அமையலாம். வாக்களிப்பதற்கான விருப்பத்தேர்வுகள் சுயமாக சுதந்திரமாக எடுக்கப்படுதல் என்பது ஜனநாயகத்திற்கு அவசியமானது தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் விஷயம் அதை பாதிக்க கூடியதாக உள்ளது என்பது ஓரளவு ஏற்கத்தக்க விஷயமாகத்தான் உள்ளது. மக்களில் ஒரு பகுதியினர் சுதந்திரமாக சுயமாக தங்கள் விருப்ப தேர்வுகளை செய்யாத சூழல் உள்ளது என்பது ஜனநாயகத்தை பாதிக்க கூடிய அம்சமாக கருத வேண்டியுள்ள போதிலும், உண்மையான விருப்பத் தேர்வுகள் தேர்தல் முடிவுகளில் சரியாக வெளிப்படுகிறதா என்பதுதான் இன்றைய நிலையில் பெரிய பிரச்சினையாக உள்ளது. இன்று நமது நாட்டில் பயன்படுத்தப்படும் வாக்கு எந்திரங்களின் மீது மக்கள் அனைவருக்கும் முழு நம்பிக்கை இருப்பதாக சொல்ல முடியாது. வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுல்லு செய்து தேர்தல் முடிவுகள் மாற்றப்படுகின்றன என்று எண்ணுபவர்களும், முடிவுகளை மாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று சொல்லுபவர்களும், வாக்குப்பதிவு எந்திர முறையை மாற்றி பழையபடி வாக்கு சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து கோருபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் கருத்துக்களை ஒன்றியத்தில் ஆள்வோர் காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை. செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் போய்கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு எந்திரத்தில் தில்லுமுல்லு செய்ய முடியும் என்பதை நிரூபியுங்கள் பார்க்கலாம் என்று சவால் விடுவதிலேயே தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையை சமாளித்து கொண்டிருக்கிறது. வாக்கு எந்திர முறையை அப்பழுக்கற்றது என்று கூறி அதனை விடாமல் கட்டிப்பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாக்குப்பதிவு என்பது மக்களின் நம்பிக்கைக்கு உரிய விதத்தில் இருக்க வேண்டும். மக்களின் சிறு பகுதியினர் சந்தேகப்பட்டால் கூட அவர்களின் சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். யாரும் சந்தேகத்தோடு வாக்குப்பதிவு செய்யக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. அதுவும் ஜனநாயக விரோத போக்கு தான். உலகில் பெரும்பாலும் வாக்குச்சீட்டு முறையில்தான் தேர்தல் நடக்கின்றன. அமெரிக்கா போன்ற அறிவியல் தொழில்நுட்பங்கள் மிகுந்துள்ள நாட்டில் கூட பெரும்பாலும் வாக்கு சீட்டு முறையில் தான் தேர்தல் நடக்கின்றன. அங்குள்ளவர்களை கேட்டால் வாக்கு இயந்திரங்களை முழுமையாக நம்ப முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் அது ஆட்சியாளர்களால் சட்டை செய்யப்படுவதே இல்லை. தேர்தலில் நிற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்காக எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், என்ன வேண்டுமானாலும் செய்து ஜெயிக்க வேண்டும் என்கின்ற போக்கில் ஜனநாயகத்தை தங்களுடைய விருப்பம் போல் அமைக்க நினைப்பது உண்மையான ஜனநாயகம் ஆகாது. மக்களின் விருப்பங்கள் மட்டுமே உண்மையான முடிவுகளாக வெளிவர வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகமாகும். தங்கள் விருப்பங்கள் மட்டுமே தேர்தல் முடிவுகளாக வரவேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் கடைசி நிமிடம் வரையிலும் அவர்களுடைய திருப்பணிகளை செய்து கொண்டே தான் இருப்பார்கள்.
ஆதலால் உண்மையான ஜனநாயகம் வேண்டுவோர் உண்மையான மக்கள் விருப்பம் முடிவுகளாக வெளிவர வேண்டும் என்று விரும்புவோர் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் கடைசி நொடி வரையிலும் விழிப்புணர்வோடு கண்காணித்து செயல்பட்டு வரவேண்டும். இல்லையெனில் உண்மையான ஜனநாயகம் உண்மையான மக்கள் விருப்பம் முறியடிக்கப்பட்டு விடும். பிறகு தும்பை விட்டு வாலை பிடித்து இழுத்து கொண்டிருப்பதில் எந்தப் பயனும் இல்லை.